நண்பர்களே, மதுரை திருப்பாலையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடு இந்த மாதிரி வருது, பெரிய ரோடாக இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1600 சதுரடி உள்கட்டுமானத்தில் இருக்குங்க. இந்த வீடு ஒரு 3.5 சென்ட் இடம், ஒரு 3 பிஹெச்கே வீடாக வருது. 3 படுக்கறைகள் கொண்ட வீடு அந்த வீடு வருது. நல்ல குடிநீர் இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லா இருக்குதுங்க. உப்பு எதுவும் இல்லை, சால்ட் இல்லை. இந்த திருப்பாலை பகுதியில் அந்த மாதிரி சால்ட் இல்லை, எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கார் பார்க்கிங் வந்துடுது. இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, கார் பார்க்கிங் ஒரு பக்கம் இந்த மாதிரி வருது. இருந்தாலும் முன்னாடி சைடில் 2 பக்கம் 30 அடி ரோடுங்க. அதனால் தாராளமாக வீட்டு வாசலையும் காரை பார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வருது. பாருங்கள், ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்களா? இது மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் ஒண்டர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. டோர் பாருங்கள், சேஃப்டி கேட்டு இந்த பாருங்களேன், இது நல்ல பெரிய கேட்டுங்க. எத்தனை இடத்துல பார்த்துருப்போம். இது எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல கனமாக இருக்குங்க. கேஜ் நிறைய கூட போட்டிருக்காங்க. இந்த வீடு அதையும் சொல்கிறேங்க, 89 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். முதல்ல எப்பயும் சொல்லிடுவோம், இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன். 89 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க, நெகோசியபிளுங்க. இந்த மாதிரி சேஃப்டி கேட்டு எல்லாம் நல்லா வந்திருக்குது. அப்படியே உள்ளே போனோம்னா வந்து பாருங்கள், இந்த நிலக்கதவுங்க, இதாங்க ராஜநிலைன்னு சொல்லுவோம்ல, இது பார்த்தீங்களா, ஒண்டர்ஃபுல்லாக தேக்கில் அருமையாக பாலிஷ் பண்ணி பர்மா தேக்கு நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, இப்படி வருதுங்க டோரு. இந்த மாதிரி வந்துடுது. அப்படியே ஹால் பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸ் ஹாலுங்க. இந்த ஹால் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு 200 சதுரடி வரக்கூடிய ஹாலை நம்ம இப்போ பார்க்குறோம். மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி சேனல்ஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இந்த டிவி ஷோகேஸ் எல்லாம் அருமையாக வந்திருக்குது. இந்த மாதிரி வருது. நல்லா ஸ்பேசியஸ்டான ஒரு பெரிய ஹாலு. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி உட்காந்துக்கலாங்க. இந்த ஜன்னல் இது இப்படி அழகாக டைல் கிரானைட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம உட்காந்தே பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குங்க, தெரியுதுங்களா? நம்ம சோஃபா போட வேண்டியதில்லை, இந்த திண்ணை வெடிவில் இதையே போட்டிருக்காங்க. இதில் தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். உட்காந்து இப்படி நேராக வந்து டிவி பார்க்கலாம். இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? இப்படி வருதுங்க. இப்போ பாருங்களேன், கிச்சன் பாருங்கள், ஒண்டர்ஃபுல் கிச்சன், ஸ்பேசியஸ்டு கிச்சன் பாருங்கள். இதுவே வந்து பார்த்திங்கன்னா 150 சதுரடிக்கு குறையாத ஒரு பெரிய கிச்சனாக இருக்குது, தெரியுதுங்களா? இப்படி வருது. கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க. அந்த என்ன சொல்லுவோம், ஆர்ஓக்கான டியூப் மோக்கண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆர்ஓலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? எல்லாமே இருக்குங்க. இந்த மாதிரி வருது. ஆர்ஓ கொடுத்துருக்காங்க. ஒரு மாடுலர் சிம்னிங்க, பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. இந்த மாதிரி வந்துடுது. எல்லா ஒர்க்கும் அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க. மாடுலர் கிச்சன் டாப்பெல்லாம் நல்லா இருக்குது, கிரானைட்லேயே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ரிமூவபிள்ங்க, வாஷபிள். இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கலாம், தெரியுதுங்களா? அந்த இது லாக் ஆகிறதெல்லாம் வந்து நல்ல வேலைப்பாடு, நல்லா பார்த்துருக்குறாங்க. வேலையெல்லாம் அருமையாக இருக்குது. ஃபுல்லாகவே பாருங்கள், லாஃப்ட்டு கபோர்டு, இந்த செல்ஃப் கபோர்டெலாம் பாருங்கள், நல்லா இருக்குது. நல்லா அகலமான செல்ஃபுங்க. திருப்பாலை ஒரு மெயினான இடம். இங்கே இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரி குழாய் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின், லாண்ட்ரி ஏரியாங்க. இந்த மாதிரி வருது. அந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு பறவை பறக்கிற மாதிரி, ஒரு ஹனிபி பறக்கிற மாதிரி அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? அது ஒரு லைட்டு அழகாக இருக்குது. பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி அருமையாக அமைச்சிருக்காங்க, தொங்கிட்டுருக்காங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது இங்கே நான் இங்கேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இதாக இருக்காது, அது உங்களுக்கு பார்க்கும்பொழுது நல்லா தெரியுது. ஃபேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரியன்ட்டு போட்டிருக்காங்க. ஓரியன்ட் ஃபேன் ஒயிட் கலராக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. பெட்ரூம் பாருங்கள், 150 சதுரடி குறையாத ஒரு பெட்ரூமாக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது. இந்த மாதிரி இருக்குது. அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம். இதில் இந்தியன் டாய்லெட் வந்துடுது. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள்.
செல்ஃபெல்லாம் நல்லாயிருக்கு. லாஃப்ட் கபோர்டு எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த அங்கே இருக்கிற அதே பட்டர்ஃப்ளை இங்கேயும் போட்டிருக்குறாங்க. இந்த மாதிரி அகலமாக வருது செல்ஃபெல்லாம். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி கண்ணாடி வந்துடுது. பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா லைட் எரியுதுங்களா? ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்பேசியஸ்டான ஒரு நல்ல ரூமாக இருக்குது. மாடியிலையும் போய் பார்த்துருவோம். மாடியில் ஹாலு இந்த மாதிரி வருது. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா அருமையாக நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி மேலே ஒரு போர்ட்டிகோ வந்துடுதுங்க மாடியில். இந்த மாதிரி ஹால் வந்துடுது. ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் குறையாத ஹாலாக இருக்குது. மேலெல்லாம் பாருங்கள், அந்த எல்இடி சேனல்ஸ்லேயே போட்டிருக்குறாங்க. இங்கே சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஜன்னல்லையே இந்த மாதிரி டிவி ஷோகேஸ் இப்படி வந்துடுது. இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடுது. இந்த பெட்ரூமாக இருந்தாலும் இதெல்லாம் இல்லை. உங்களுக்கு கிச்சனாக வேணாலும் கிச்சனாக எடுத்துட்டிங்கன்னா மேலே இது தனி வீடாக போயிருங்க. ஆஹா, இதுங்களா லேம்பு. இந்த கபோர்டு பூரா பார்த்து இப்படி வருது. சேஃப்டி லாக்கர் எல்லாமே இருக்குது. உள்ள அட்டாச் லெட்டின் அண்ட் பாத்ரூம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் நல்லா இருக்குது. பாருங்கள், இதில் உள்ள வந்து அட்டாச் லெட்டின் அண்ட் பாத்ரூம். இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. இந்த மாதிரி வருது. இது நல்ல இது ஒரு பெரிய பெட்ரூமாகவே இருக்குது. 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது. பாருங்கள், மேலே லேம்ப் தெரியுதுங்களா? அது இரவு வெளிச்சத்தில் நல்லா தெரியும். இரவில் தான் நல்லா தெரியும். இந்த மாதிரி இருக்குது. இங்கே அட்டாச் லெட்டின் அண்ட் பாத்ரூம் வந்துடுது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது. பாருங்கள், இப்படி இருக்குங்க. ஒண்டர்ஃபுல்லான ஒரு வீடாக இருக்குது. பாருங்கள், மொத்தம் 3 BHK வீடு. இதுக்கு மேலே வந்து மொட்டை மாடிங்க. இந்த மாதிரி சேஃப்டி கேட்டு பாருங்கள். மொட்டை மாடி பாருங்கள். மேலே மொட்டை மாடிலையும் துவைக்கிறதுக்கு உங்களுக்கு கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. என்னென்னமோ வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் என்ன பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க? இதெல்லாம் தொட்டியெல்லாம் இருக்குது. இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரியா நல்லா நிறையா வீடுகள் நிறைஞ்ச பகுதியாக இருக்குது. ஒண்டர்ஃபுல் ஏரியாங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீட்டை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.